என்ன விஜி? அந்த பையனை பார்த்தேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அதனால் விட்டுலான்றியா? வேற என்ன பண்ண சொல்கிற? சாந்தி மேலேயும் தப்பு இருக்குது. காசுக்காக சின்ன பையன்கிட்டலாம் போவாளா? என்ன விஜி இப்படி சொல்கிற? பின்ன என்ன சொல்கிற? அதான் சாந்தி ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டோம். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தான் போய் நிற்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? அந்த பையனை குத்தி கடைச்சிட்டு வர சொல்கிறியா? அவனை குத்தி கிடச்சுனா தப்பே இல்லைன்றேன். டோரா, மூடின்னு இரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நிறுத்து 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 நிறுத்து. என்ன ரமேஷ், என் டோரா செல்லத்தை கூட்டி நீ எங்கே போகிற? மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறேன். என்னது, மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கா? செமமான பின்னாடி வச்சு உருட்டின்னு போகிற. இதை விட என்ன வேண்டியிருக்கு மார்க்கெட்டில் வாங்க? சாந்தி நாயா, இப்போ என்ன வேணும் உனக்கு? முதல்ல வழியை விடு, மணி ஆகுது. ஓ, மணி ஆகுதா டோரா பாப்பா? சரி, விஜய் எங்கே இருக்கு? வீட்டில் தூங்குது. அதான் 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களா? சாந்தி, முதல் வழியை விட, வேலை இருக்குது எங்களுக்கு. கோச்சிக்காத, ஒரே ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஏய், இங்கே வா. இவனை கொஞ்சம் ராஜா தேட்டண்ட இறக்கி விட்றான். யார் இவன்? ஏய், கேட்குறாங்களா, சொல்டா. சரி தம்பி, மணியாவது வந்து பின்னாடி உட்காரு. கூப்பிட்றாங்க பாரு, போ. பார்த்து போயிட்டு வா. ஏய், ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? பை பாய். ஏண்டா தம்பி சோகமாக வர? என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், உண்மையை சொல்லு. ஏன்னா காசு கேட்டு மிரட்டினால அவ? சே அப்படிலாம் இல்லை. பின்ன? ஏய், ஒழுங்காக சொல்கிறா, என்னாச்சு? இல்லைண்ணா, கடையில் அவங்க பிச்சை எடுத்துன்னு இருந்தாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க. நான் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வரீங்களான்னு தெரியாமல் கேட்டேண்ணா. உடனே 100 ரூபாய் என்கிட்டே திரும்பி கொடுத்துட்டு எல்லோரும் முன்னே 2000 விட்டு உங்கள் வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்கண்ணா. அட பாவி டேய், என்ன பையன்? சரி, பரவாயில்ல. ஏய், ரன் எந்த பக்கம்? இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடி. ஏய் நில்றா மச்சான், தம்மே எடுத்துட்டு வா. இங்கே அடிச்சுனுக்கிற? இந்த பக்கம் தானே ரெண்டு, இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடிக்கிற. வாசித்தது விளாண்டு இருப்பேன் நீ. அப்படிதான் அடிப்ப, என்ன பண்ணுவா? இங்கே அடிக்காதா? அடிடா கீசிரும். இங்கே பாக்குறியா? சரி விடு, போ. நான் இனிமே இந்த பக்கம் அடிக்கிறேன். நான் ஒரு பேசினுக்கிறாரு. டேய், நான் எதுவும் பேசல. போடா போய் விளாட போடா. விடுறா மச்சி, இந்த பேட்டை பிடி. போ ராஜா, போய் பந்து எடுத்துட்டு வா. பந்து கடையில் வச்சுக்கோ, அப்படியே போய் புது பந்து வாங்கிடுவா. ஏய், கொஞ்சம் பந்து எடுத்துனுவாயா? ஏய் போடா, என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது.
என்னடா இவன் என்னதான் பண்ணுறான்னு தெரில. போய் பார்த்துடுவா போ. ஓர ஓர பா எல்லா ஜாமான் வாங்கிட்டோம்ப்பா. இதோ இப்போ மதியம் கிளம்பிடுவோம்ப்பா. சரி நான் வந்துடும்பா. யாரு ஆசாரியா? ம் சரி வா, ரூமை காலி பண்ணிட்டு கிளம்புவோம். விஜி வர தேடும். ராத்திரி ஃபோன் அடித்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லவே இல்லை. நான் கோச்சின்னு இருக்குன்னு நினச்சின்னு இருக்கோம். சரி இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம். கிளம்பு. என்னடா பல்ல வேலைக்கிட்டு சாப்பிடப்போ உங்கள் அம்மா இட்லி ஊத்துறா. பா சொல்லு. நேற்றுல கண்ணாடி கவுத்தோப்பில் கிரிக்கெட் விளையாட போனோமா, அப்போ பந்து புதருக்குள்ளே வந்துச்சு. அதை எடுக்கலாம் போன பாரு. அப்போ அந்த புதர்லேருந்து 2 பேர் கத்தி எடுத்து கூத்த வந்தாங்க. என்னடா சொல்கிற? நான் அப்படியே மிரண்டு ஓடி வந்துட்டேன். மாட்டியிருந்தேன், சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. யாருடா அவனுங்க? என்ன வயசு இருக்கு அவனுக்கு? என்னோட கொஞ்சம் பெரியவங்க. அதில் ஒன்று 9. என்னது 9? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் சொல்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் கூட போவாத, சரியா? அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லி வைக்காத, பயந்துருவா. சரி நீ போ, சாப்பிட போ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நேற்று ஃபுல்லாக எங்கே போயிருந்த? எங்கே போன? உனக்கு என்ன? ஆசாரி ஃபோன் பண்ணார். என்னவா? இனி என்னையும் பற்ற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னார். எதுக்கா? தெரியல, கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி, நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? ஏய், உன்னை தான் கேட்குறேன். நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? சரி, முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் அடித்து என்னாச்சுன்னு கேளு.
கொட்ட மாதிரி கூட சுத்த போடுறோம் போக்கு சாவடிச்சு புதைச்சிருவேன். பா அரிப்பெல்லாம் இல்லைப்பா. டோராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்பா. அடிங்கத்தவங்கம்மால இது அரிப்பு இல்லாம என்னடா இது? அவளை எந்த வண்டியில விட்ட இவ்வளவு சுகம் கட்டி பேசுறியா என்கிட்டயே? பா தப்பாலாம் பேசாதப்பா. நாங்க உண்மையா பண்றோம்ப்பா. என்னது பண்றியா? என்ன பண்ற? பார்த்தா நேற்று 2 பேரும் நீங்க லாஜில கூத்து அடிச்சிங்கன்னு செய்தி வரும்போது உங்களை அங்கேயே கணத்துல வெட்டி போடணும்டா. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கிறல்ல, ஏன் தப்பு தான்டா அது. சாவடிச்சிருப்பா. அப்பயாவது நாங்க 2 பேரும் ஒன்னா டேய் நீ என்ன ஃபிகர் கூட சுத்துறேன்னு நினைச்சுனீங்களா? பொட்ட மாதிரிடா அவன். ஆமாப்பா, எனக்கு அந்த பொட்டை மாதிரி தான் பிடிச்சிது. நான் வாழ்ந்த அது கூட தான்ப்பா வாழ்வேன். அது ஒரு இஷ்டம்ப்பா. என்னை குத்தி போடுறதால குத்தி போட்டுருப்பா. நீங்க செத்துடுறேன். ஏமா திருநங்கை சாந்தி வீடு எங்கம்மா இருக்குது? 3வது வீடுங்க. 3வது வீடா? சரிம்மா. ஏங்க வீட்டில் யாரும்மா? ஏங்க ஏம்மா சாந்தி வீடு தானே? ஆமாங்க. ஒன்றும் பயப்படாதம்மா. சரிங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ம். சரி வரம்மா. ஹலோ அண்ணா நான் தானே? சொல்லியா? அண்ணா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். தம்பியை கூப்பிட்டு அதில் யாருன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சரி, இதோ உடனே இப்போ கேட்டு சொல்கிறேன். சுகு பா சுகு கொஞ்சம் மேலே வா. சுகு பா ஃபோட்டோ அனுப்பிக்கிறாரு. இதில் எது பா இதை நீல கலர் சாரி போட்டுக்குதே இதான்ப்பா. அதானா? சரி நீ கிளம்பு. ஹலோ சொல்லுங்கண்ணே. கேட்டனையா? அந்த நீல கலர் சாரி கேட்டிருக்கல? ஆமாண்ணே. சரிண்ணே, நான் ஏற்கனவே அதுங்க இருக்கிற இடத்த விசாரிச்சிட்டேன். நேரில் போய் பார்த்துட்டு உங்கள் லைனுக்கு வரேண்ணே. சரி உடனே விசாரியா. சரிண்ணே. முக்கியமான விஷயம். ஓகேண்ணே.